ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்க போகுது, ஸோ எந்த ப்ராசஸில் நடக்க போகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங் என்னென்ன கொண்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஜாப் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து அந்த லிஸ்ட்டிங்கில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவுன்சிலிங் 2022 போனவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதோ வீடியோவில் ஏதோ குறை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து நான் போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் ஓல்டு புக்கோட ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டுருக்கிறோம். ஒவ்வொரு பேஜாக நீட்டாக ஒவ்வொரு லெசனாக. ஸோ இது வந்து ஷார்ட்ஸாக மேக் பண்ணலாமா இல்லை வீடியோவாக மேக் பண்ணி போடலாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் வரக்கூடிய நாட்களில். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் கவுன்சிலிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இல்லைனா தேர்ட் வீக் ஆஃப் ஜனவரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடந்து முடிஞ்சிடாது. ஏன்னா 10,000 வேகன்சி இருக்குது. ஒவ்வொருத்தர்களுக்கும் நம்ம ஜாப் வந்து அலர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஒரு நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் வந்து ஒரு 7 days எடுத்துக்கோங்க. ஸோ 7 days வரைக்கும் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே யார், செகண்ட் டே யார், தேர்ட் டே யார், ஃபோர்த் டே யார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் சப்போஸ் வந்து 10ஆம் தேதி நடக்குதுன்னா நீங்கள் வந்து 9ஆம் தேதி நைட்டே நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிங்க. இந்த கவுன்சிலிங் வந்து சென்னையில் தான் நடக்குங்க. இது நீங்கள் டேரெக்டாக தான் போகணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த தெரிஞ்சுங்க. நீங்கள் சென்னைக்கு போகணும், டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ வந்து ப்ரியராக ஒரு நாளைக்கு முன்னாடி, இப்போ 10ஆம் தேதி கவுன்சிலிங்னா 9ஆம் தேதி நைட்டே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவுட் சைடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து சப்போஸ் வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு 8 மணிக்காட்ட பிளான் பண்ணி அங்கே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வருவீங்க. பட் சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷராக இருக்கும். 9 மணிக்குள்ளே போயிடணும், 9 மணிக்குள்ளே போயிடணும். ஸோ வந்து ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அங்கே இருக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதை வந்து அவங்களே ஒரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அதோட ஜாப் ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் டேலேயே மேக்ஸிமம் இது கிளியர் ஆயிரும். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் ப்ளஸ் வந்து விஏஓட வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டச்சு அதாவது டைப்பிஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த 3மே முடிஞ்சிருங்க. இது 3மே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கான உடல் தகுதி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நடை சோதனை எல்லாமே வந்து அது நடக்குங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ரொசீஜர். இந்த ஃபாரஸ்ட்டோட டீட்டெயில் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப் 4 வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்தனால இதில் வந்து நான் கேட்டு யாருமே ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் இது எப்படி இருக்குன்னு சொல்லலை. பட் கவுன்சிலிங் வந்து இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் போகிறீங்க, உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் மறக்காமல் வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிருங்க. அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ நீங்கள் கையில் எது இருந்தாலும் எல்லாம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொன்று எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியும், பட் இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டரோட சைனை வந்து 2022 கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஹால் டிக்கெட்டை கொண்டு போக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இன்விஜிலேட்டர் சைன் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹால் டிக்கெட். நான் வந்து எக்ஸாம் எழுதும் போதே அவங்க வந்து நம்மளோட ஆன்சர் சீட்டில் சைன் பண்ணும்போதே நான் வந்து ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கிடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து இன்விஜுவலோட சைன் வந்து கேட்டிருக்காங்க 2022. ஸோ இந்த டைம் எப்படி கேட்குறாங்களா இல்லையான்னு தெரில. கண்டிப்பாக உங்களோட ஹால் டிக்கெட் குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் இன்விஜுவலேட்டர் சைன் இல்லை அப்படின்னு பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா உங்களை வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுத சொல்லுவாங்க. ஸோ 2022 அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்து அந்த எழுதி இந்த மாதிரி வந்து இன்விஜுவலேட்டர் வந்து சைன் வாங்க நான் மறந்துட்டேன். ஸோ அதை வந்து அந்த மாதிரி இல்லை நான் வந்து ஹால் டிக்கெட் கொண்டு வர மறந்துட்டேன் சொல்லி லெட்டர் எழுதணும். ஸோ வந்து இந்த ஒரு தலைவலியில் இருக்கக்கூடாதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களோட ஹால் டிக்கெட் மறக்காமல் கொண்டு போயிருங்க. அதில் இன்விஜுவலேட்டர் சைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் இன்விஜுவல் சைடு இல்லைனாலும் நீங்கள் வந்து இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல உங்களுக்கு அங்கே போய் ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்காது இல்லைனாலும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் போகிறீங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதாவது ஃபர்ஸ்ட் டே போகிறவங்களுக்கு அவங்களோட மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஊருக்கு பக்கத்துலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஏன்னா மீதி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பின்னாடி வரவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஜாப் இருக்கோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நல்ல ரேங்க் எடுத்து முன்னாடி போகிறவங்களுக்கு அவங்களோட ஊர் பக்கத்துலேயே வந்து ஜாப் கிடைக்கிற மாதிரி வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட்கிட்டேயே ஜாப் இருக்கிற மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே போகிறவங்க இருக்கிற உங்களுக்கு டைம் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இருக்கும், ஒரு 5 to 10 minutes. அதில் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கான ஜாப் எது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குரூப் 4ஓட வேகன்சி அதாவது
அலாட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேஜில் என்னென்ன ஜாப் இருக்குது, ஸோ அது வந்து நல்லா ப்ரீஃபாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணலாம், ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அங்கே போய் நம்ம வந்து கரெக்டாக போகிறோம், உள்ளே போகிறோம், நமக்கான ஜாபை நம்ம சூஸ் பண்ணுறோம், வெளியே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸாக இருக்கணும். அங்கே போய்ட்டு நம்ம எதுவுமே குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கொண்டு போகக்கூடிய திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிருங்க. அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, ப்ளஸ் வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து என்னென்ன டிஎன்பிஎஸ்சி சைடில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே, உங்களோட ஆதார் கார்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட். நீங்கள் கொண்டு போகிறது எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினலாக கொண்டு போங்க. எல்லாமே ஒரிஜினலாக தான் கொண்டு கேட்பாங்க. அங்கே கேட்டாங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தான் கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினலாக கொண்டு போங்க. ஜெராக்ஸ் காப்பியும் ஒன் ஆர் 2 வச்சுக்குங்க, தப்பு இல்லை, சரிங்களா. ஸோ ஒரிஜினலாக இருக்கணும், ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ இருந்தாலும் ஒரு 2 or 3 ஃபோட்டோஸ் வந்து கொண்டு போய்க்குங்க. ஸோ இதெல்லாம் தான் கொண்டு போக வேண்டியது. அடுத்து முக்கியமாக நிறைய பேர் தெரியாது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு போகணும். அதாவது நீங்களோட குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போங்க. அதில் இன்விஜிலேட்டர் சைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் டீட்டெயில். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வந்து கவுன்சிலிங் போகிற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.